பார்த்திங்கன்னா நான் 2 நல்லா பழுத்த பழம் நாட்டு வாழைப்பழம் பார்த்துக்கோங்க. நல்லா இதில் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் வந்து 3 ஸ்பூன் போல் சர்க்கரை போட்டுக்கிறேன். இது ஈஸியாக இருக்கும். நம்ம டெய்லி தோசை இட்லி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செய்யலாம். இப்போ நான் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சர்க்கரை போட்டேன். 2 ஏலக்காய், கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி போல் இட்லி மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு போட்டாச்சு. இப்போ இட்லி மாவு எடுத்துக்கலாம். சும்மா ஒரு இதுக்காக நம்ம இட்லி மாவு, நான் சோடா இப்போ எதுவும் சேர்க்கலை, அதனால் இட்லி மாவு சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வாழைப்பழம், கோதுமை மாவு, அரிசி மாவு, சர்க்கரை, ஏலக்காய் எல்லாம் போட்டு சூப்பராக அரைச்சாச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி சுட்டுக்கலாம். இது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பழுத்த வாழைப்பழத்தை தூக்கி போட தேவையில்லை. இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி வச்சுக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இருந்தாலும் நம்ம நல்லா தோசை மாதிரியே வரும். நான் ஊற்றுறேன் பாருங்கள். தோசைக்கல்ல எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வரும். இப்போ கலக்கியாச்சு. இப்போ நம்ம நல்லா ஒரு கேக் மாதிரியே ஊற்றிக்கலாம். என்கிட்ட கேக்குக்கு எந்த பாத்திரமும் இல்லை, அதனால் நான் இதை வச்சு தோசைக்கல்ல ஊற்றிக்கலாம். இப்போ கல் நல்லா சூடேறிச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு அடுப்பு சிம்மில் தான் ஊற்றுங்க. நல்லா அழகாக இருக்கும். ரொம்ப தோசை அளவுக்கு இல்லாமல் ஒரு சப்பாத்தி லெவலுக்குள்ளே நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வச்சுக்கோங்க. நம்ம ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கருகிராமல் நல்லா இந்த மாதிரி பருவத்துலேயே எடுத்துருங்க. கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம நல்லா மெதுவாக தீயை கம்மியாக வச்சு சுட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது 2 நாட்டு வாழைப்பழம் அப்படிங்கிறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம பணியாரக்கல்லே ஊற்றிக்கலாம். நான் பணியாரக்கல்லில் ஊற்றலை, தோசைக்கல்லே ஊற்றிட்டேன். எனக்கு 2 இதுக்கு தான் வந்துச்சு. சரி, அதனால் 2 தான் ஊற்றுனேன். கொஞ்சம் கனமாகவே நான் ஊற்றிட்டேன். நீங்கள் லேசாக ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, லேசாக ஊற்றினா வருமோ வராதோ அப்படிங்கிறனால. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.